தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் காரும் பாரவூர்தியும் மோதி கோர விபத்து, சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலி. தொடரும் மழை, யாழ்ப்பாண மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தமிழக முதலமைச்சர் விஜயை சந்திக்க சென்ற அர்ச்சுனா எம்பிக்கு ஏமாற்றம். விபத்தை ஏற்படுத்தி தப்பியோடிய பஸ் சாரதி கைது, மக்கள் எதிர்ப்பால் பரபரப்பு. யாழில் பச்சிளம் குழந்தை பரிதாப மரணம். இலங்கையில் அதிகரித்து வரும் 11 வயது கர்ப்பங்கள். கனடாவில் ஈழத்தமிழர்கள் 2 உட்பட 4 பேர் அதிரடியாக கைது. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கண்டி பாதையில் கொக்காவிலுக்கும் முருகண்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 படுகாயமடைந்துள்ளனர். கார் ஒன்றும் பாரவூர்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் சிக்கிய காரில் பயணம் செய்த ஒருவரே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் காயமடைந்த 2 அவசர சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் எதிர்வரும் நாட்களில் மழை பொழியும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். மத்திய வங்காள விரிகுடாவில் இலங்கையின் பருத்தித்துறைக்கு வடகிழக்கு திசையில் 309 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் அமுக்க சாய்வு விசையின் பற்றாக்குறையின் காரணமாக பல மணித்தியாலங்களாக ஒரே இடத்தில் நிலை கொண்டு தற்போது மிக மிக குறைவான வேகத்தில் நகருகின்றது. இதனால் இலங்கையின் பல பகுதிகளும் பரவலாக கனமழையை பெறுகின்றன. குறிப்பாக மேல் மாகாணம், தென் மாகாணம், வடமேல் மாகாணம், வடமாகாணம், சப்ரஹமுவ மாகாணம் பல பகுதிகளில் கனமழையை பெறுகின்றன. இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரை வங்காள விரிகுடாவில் நிலவும் என்பதால் வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய, சப்ரஹமுவ, ஊவா, தெற்கு மாகாணங்கள் கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளது. ஏற்கனவே தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் என்பதால் இப்பிரதேசங்களின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். அத்துடன் எதிர்வரும் 18ஆம் தேதி காலை வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் அதுவரை கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திப்பதற்காக சென்னை சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. எனினும் முதலமைச்சர் விஜயை அவரால் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனினும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகியும் அமைச்சருமான ராஜ்மோகனை சந்தித்த பின்னர் எம்பி அர்ச்சுனா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இதன்போது தமிழ் மக்களுக்காக தமிழக முதலமைச்சர் குரல் கொடுக்க வேண்டுமென்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அர்ச்சுனா, முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்க முடியும் என்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இல்லை. அவர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வை நேரில் காண வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் அந்த நாட்களில் இலங்கை பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் என்னால் அதில் கலந்து கொள்ள முடியாமல் போனதென்றார். தமிழக மக்கள் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் மாற்றத்திற்காக இம்முறை வாக்களித்துள்ளனர் என்று கூறியுள்ளார். இத்தகைய மாற்றம் சாத்தியமில்லை என பல அரசியல் ஆய்வாளர்கள் கூறிய போதிலும் இந்த மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்பதை தான் தொடர்ந்து கூறி வந்ததாகவும் அர்ச்சுனா தெரிவித்தார். முல்லைத்தீவு சிலாவத்தை சந்தி பகுதியில் விபத்தை ஏற்படுத்திய பஸ் சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் தப்பி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிரே வந்த 2 சக்கர மோட்டார் வாகனத்துடன் பஸ் மோதியதில் அதில் பயணம் செய்த 2 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். விபத்திற்கு பின்னர் பஸ்ஸை நிறுத்தாமல் சென்ற சாரதி அளம்பில் ராணுவ முகாமிற்கு அருகில் வாகனத்தை நிறுத்திவிட்டு முகாமிற்குள் தஞ்சமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்தில் மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் செம்மலை போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மதுபோதையில் இருந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக முல்லைத்தீவு போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சாரதியை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழில் பிறந்து 1.5 மாதங்களேயான பெண் குழந்தை ஒன்று நேற்று முன்தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. கீரிமலை நல்லணக்கபுரம் பகுதியில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாயொருவருக்கு 23/3/2026 அன்று இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்துள்ளன. அதில் ஒரு பெண் குழந்தைக்கு நேற்று முன்தினம் தாயார் பால் கரைத்து ஊட்டியுள்ளார். பாலை குடித்த குழந்தை சிறிது நேரத்தில் அசைவின்றி காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குழந்தையை தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை ஏற்கனவே குழந்தை உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மிக இளம் வயதிலேயே பெண்கள் தாயாகும் பதின்பருவ கர்ப்பங்கள் குறித்த பதிவுகள் அதிகரித்து வருவதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. காவல்துறை ஊடக பிரிவால் நேற்று வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பெற்றோர்களுக்கு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கும் கல்வி கற்பதன் முக்கியத்துவத்தை இது சரியான நேரத்தில் நினைவூட்டுகிறது என்றும் அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. குடும்பங்களுக்குள் உணர்ச்சி பிணைப்புகள் படிப்படியாக சிதைவடைவதை இந்த பிரச்சினைகளுக்கு பங்களிக்கும் ஒரு முக்கிய சமூகவியல் காரணியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. பல பெற்றோரின் பரபரப்பான வாழ்க்கை முறை காரணமாக அவர்களால் தங்கள் மகள்களின் அன்றாட வாழ்க்கை ஆர்வங்கள், பிரச்சனைகள் மற்றும் உணர்ச்சி தேவைகளை புரிந்து கொள்ள போதுமான நேரத்தை ஒதுக்க முடிவதில்லை. இந்நிலையில் வீட்டில் முறையான அன்பும் கவனமும் கிடைக்காத போது சில இளம்பெண்கள் குடும்பத்திற்கு வெளியே உள்ளவர்களிடமிருந்து அன்பு, அரவணைப்பு மற்றும் புரிதலை தேடுகிறார்கள் என்று காவல் நிலையங்களுக்கு வரும் முறைப்பாடுகள் தெரிவிக்கின்றன. பல சமயங்களில் பெற்றோரிடமிருந்து பிரிந்து வாழும் பெண்கள் உணர்ச்சி பூர்வமான ஆதரவிற்கான ஒரு மாற்றாக கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களை நாடுகின்றனர். இத்தகைய சட்டவிரோத மற்றும் மகால கற்பங்கள் ஒரு பெண்ணின் கல்வியை சீர்குலைத்து அவளது குழந்தை பருவத்தை பறித்து அவளது எதிர்கால வாய்ப்புகளில் நிரந்தரமான மற்றும் பேரழிவுகரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று காவல்துறை வலியுறுத்துகிறது. மகள்களை இந்த துரதிருஷ்டவசமான சூழ்நிலைகளில் இருந்து பாதுகாக்க பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு நிபந்தனையற்ற அன்பு, இரக்கம் மற்றும் உணர்ச்சிபூர்வமான ஆதரவை வழங்குமாறு கடுமையாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். குழந்தைகள் தாங்கள் எதிர்கொள்ளும் எந்தவொரு சிரமங்களையும் அல்லது முறையற்ற தாக்கங்களையும் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் விவாதிக்கக்கூடிய ஒரு சூழலை வீட்டில் உருவாக்குவது அவசியம். மேலும் முறையான வழிகாட்டுதலுடன் சமூக ஊடகங்கள் மற்றும் பிற டிஜிட்டல் தடங்களில் தாக்கங்கள் தொடர்பு கொள்ளும் நபர்கள் மீது அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். கனடாவில் திருடப்பட்ட வாகனங்களை மீண்டும் விற்பனை செய்ததாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் 2 தமிழர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிராம்டனை சேர்ந்த 32 மற்றும் 34 வயதான தமிழ் நபர்கள் இருவர் ஒன்றாரியோ மாகாண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைக்கு ப்ராஜெக்ட் டெயில்வின் என பெயரிடப்பட்டிருந்தது. திருடப்பட்ட வாகனங்களின் அடையாளம் மற்றும் பதிவெண்களை மாற்றி அவற்றை மோசடியாக மறுபதிவு செய்து விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளின் போது ஒன்றாரியோ மாகாணத்தின் வாகன பதிவு செயல்முறைக்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் முறைகேடாக பெறப்பட்டு பயன்படுத்தப்பட்டதாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மேலும் இந்த மோசடி நடவடிக்கைகளில் ஒன்றாரியோ அரசாங்க ஊழியர் ஒருவருக்கும் தொடர்பிருப்பதாக சந்தேகிக்கப்படுவதால் அது குறித்த மேலதிக விசாரணைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கைது செய்யப்பட்ட 4 மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றாரியோ மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.